நாளில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு மகிழ்ச்சியாய் நிறைந்திருக்க, குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க, தொழிலில் விருத்தி அடைய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கை அசைத்து ஆண்டவரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அநேக திருமண நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். அநேக புதிய வீடுகள் கட்டப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். அநேக புதிய வாகனங்கள் இந்த ஆண்டு பிரதிஷ்டை பண்ணப்படுவதை பார்க்க போகிறோம். போன வருஷம் ஜெபம் பண்ண ஆண்டவரே மாதத்துக்கு ஒரு வீடாவது பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீடாய் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி மகிழ்ச்சியோடு குடியிருக்க பண்ணுகிறார். இந்த சில நிமிடங்கள் நீங்கள் எதை தியானித்து கொண்டு இருக்கிறீர்களோ, இயேசு என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த 2026 டிசம்பருக்குள்ளாக அது உங்கள் வாழ்க்கையிலே வந்து சம்பவிக்கும். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால ஒரு ஜெபத்தோடு ஒரு தரிசனத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. ஸோ அந்த வசனத்தை மீண்டும் நாம் தியானிப்போம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உன் பிதாக்களுக்கு உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாக இரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அதாவது நீ விருத்தி அடைவதற்கு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல குடியிருக்கிறோம். எங்கே பிறந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நீ இருக்கிற இடத்துல விருத்தியை உண்டு பண்ணும்படி கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம விருத்தி அடைவோம் சொல்லி? எளிமையான நிலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவர் எவ்வளவு விருத்தி அடைய பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடமெல்லாம் ஒரு புல்வெளியாக இருந்தது. கோரம்புல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கும், பயங்கரமாக நிற்கும் புல். அந்த இடத்துல இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு ஒத்தடி பாதையாக ஒரு பாதை புடிசாக போகும். அதை பார்த்து போகணும், ஏன்னா திடீர்னு மான்கள் பாயும். அப்படியெல்லாம் இருந்த இடம் இன்றைக்கி எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. சரி, சந்தோஷம் அல்ல சொல்லுங்க. ஐயா இது மாதிரி என்ன செய்யா, என் வாழ்க்கை என் வீடு அதுதான் அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கோபத்தை விட்டு நீங்கி தயவு செய்து என்ன உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவான்னு இருக்கு. இந்த வசனத்தை விளங்கி கொள்ளணும்னா அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. எல்லாரும் வாய்த்தரன்னு சொல்லுங்க. ஆமென். பிதாக்கள்லாம் யாரு? பிதாக்களுக்குன்னா யாரு? சும்மா சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நம்ம வீட்டில் பிதாக்கள்லாம் இருப்பாங்க. தாத்தா, அப்பா, தாத்தா, தாத்தா பத்த அப்பா அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி பைபிளில் பிதாக்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் 3 பேர் வர்றாங்க. உன் பிதாவாகிய ஆபிரகாம், பிதாவாகிய ஈசாக்கு, பிதாவாகிய யாக்கோபு. அவர்களை நாம் தியானிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன ஆணையிட்டாரோ அதை தியானிக்கும் பொழுது அந்த ஆணையின் அடிப்படையிலேயே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், நாம் அதை சுதந்தரிக்க போகிறோம். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது. அவர்கள் முழுமையாய் பெற்றார்களோ சுதந்தரித்தார்களோ இல்லையோ, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஒரு ஆள் விவசாயம் பண்ணுற ஆள் வயல் வழியை ஆற்றுக்கு பக்கத்தில் வயல் வாங்கி வயல் விவசாயம் பண்ணும்போது
தண்ணி இல்லை, நாற்று நட்டிட்டு தண்ணி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கார். ஆண்டவர்கிட்ட ஜோமர், ஆண்டவரே தண்ணி தாரு ஆண்டவரே, தண்ணி தாரு ஆண்டவரே. தண்ணி ஆறு நிறைய ஓடுது, வரப்புலையும் வருது, ஆனால் வயலில் தண்ணி இல்லை. வயலில் தண்ணி இல்லை ஆண்டவரே, ஏன்ப்பா வயலுக்கு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஏப்பா ஏன் ஜோமம் பண்ணிகிட்டு இருக்க, என்னன்னு பாரு. உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வெள்ளம் போகிறது, அங்கேருந்து வரப்பு வழியாக தண்ணி வருகிறது, எல்லாமே தண்ணி இருக்குது. ஆனால் வரப்புலேருந்து வயலுக்குள்ளே வர்ற இடத்துல கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் தாள், குப்பை இது எல்லாம் சேர்ந்து அடைச்சி வச்சுருக்கு. அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த அடைப்புகளை திறந்து விட்டார்கள். தோத்திரம், தண்ணீர் வயலுக்குள்ளே சீரிட்டு பாய்ஞ்சது. அதே போல் இன்னைக்கு உனக்கும் தேவனுக்கும் நடுவாக நீ விருத்தி அடையாதபடி தோத்திரம் ஏதோ ஒரு அடைப்புகள் இருக்குமானால் இந்த அதிகாலை 6ஆம் நிலை அந்த அடைப்புகளை ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். உனக்குள்ளவும் வீட்டுக்குள்ளவும் தொழிலுக்குள்ளவும் வாழ்க்கைக்குள்ளவும் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வற்றாத ஜீவ நதி பாய போகிறது. தோத்திரம், ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால இந்த அருமையான அதிகாலை வேளையிலே தோத்திரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த ஜெப நேரம் என்பது உங்களுக்கு நேராக வரக்கூடிய அந்த ஜீவ நதி ஏதோ ஒரு அடைப்புல இருக்கிறதா, அந்த அடைப்பை புட்டுங்கும்படி கர்த்தர் உங்களை நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஐயா. கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுவோமே, ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமே. இந்த ஆவியானவர் தான் அடைப்புகளை ஆண்டவர் உடைத்து விடுகிறவர். ஆமென். தீல்பான் என்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுக்கிறவர் இந்த ஆவியானவர் தான். தோத்திரம், திறந்த பாஷை நமக்கு தருகிறவர். இன்னும் அடைப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. காலம் பூரா அடைப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அடைப்புகளை கர்த்தர் இப்பொழுது உடை தெரிவாராக. ஹல்லேலூயா. இப்போ இதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா முதல்ல இதில் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட, பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டார்? முதலாவது ஆபிரகாமை பார்ப்போமா. 12ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களில் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். குழந்தை இல்லாத ஒரு மனிதன். இந்த ஆபிரகாம் குழந்தை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுதாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சரியா? ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. அது மட்டுமா ஆணையிட்டார்? வேற என்னெல்லாம் ஆணையிட்டார்? 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பேரில். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஆணையிட்டாரு? இவ்வளவு நேரம் வாசித்தேன், கேட்கிறேன். என்ன ஆணையிட்டாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணவே பெருகப்பட்டு, சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஒன்றும் இல்லையே. அப்படிதான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. 75 வயசுல புறப்பட்ட ஆண்டோடைய சொல்ல கேட்டு 99 வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லை. 100வது வயதில் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டு கற்பத்தின் கனிகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் துணிக்கப்படுகிறான். நான் நினைக்கிறேன் இந்த புது வருஷ ஆராதனையில் ஆபிரகாம் பேர் உலகமெல்லாம் சொல்லப்படும் நினைக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று ஆணையிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து இறங்குறது வந்து பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டு இருக்கிறாரோ அது அப்படியே அதன் அடிப்படையில் தான் நம்ம மேலே வந்து இறங்கும். என்ன சொன்னார்? நீ நட, உன் உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் நடந்து திரி, அது எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். சில நேரங்களில் நீங்கள் காலை வைத்து ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க, அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக மாறும். இந்த இடம் அப்படி தான் வந்து ஜெபம் பண்ணோம், அந்த இடம் என் கர்த்தருக்கு சொந்தமாயிட்டு.
நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கால் மிதித்து ஜெபிக்கிறீங்களோ உன் உள்ளங்கால் படுகிற இடம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கு நான் உனக்கு கொடுப்பேன்னாரு. ஆபிரகாம் எங்கெல்லாம் நடந்தாரோ அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக மாறிட்டு. அல்லேலூயா. அதனால தான் இந்த பாட்டு புதிய பாட்டை பாடுறோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். வேற யாரும் தடையிட முடியாது. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையின்படியே ஐயா ஒரு சின்ன ஓட்டடி வீட்டில் வாடகை வீட்டில் காலம் பூரா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு சொந்த பூமி கிடைக்காதா, சொந்த இடம் கிடைக்காதா? பரலோகத்தில் இப்பொழுது தீர்மானம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ கால் மிதித்த இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாறும். எந்தெந்த வீடுகளை மிதித்தாயோ அந்த வீடுகளாம் இன்னைக்கு கர்த்தருக்கு சொந்தமாக மாறும். யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாயோ அந்த ஆத்துமாக்கெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தமாக மாறும். இப்பொழுது பரலோகம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. காரணம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு விட்டார். அந்த ஆணையின்படியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, ஏன் பழைய ஏற்பாட்டு உள்ள காலத்தெல்லாம் நீங்கள் தியானிச்சிட்டு இருக்கியே அப்படின்பாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள்லாம் சும்மா எழுதலை, அதில் தெளிவாக போட்டுக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். குழந்தை வாக்கியம் கொடுத்து குடும்பத்தையும் பெறுகிறது மாத்திரமல்ல, கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்து நிலம் சொத்துக்கள்லாம் நிறைய கொடுக்கறது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் பெருக பண்ணுறது மாத்திரமல்ல, இப்படியே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் சோர்ந்து போகிற நேரம்லாம் தட்டி தட்டி எழுப்பினார். எழுப்புப்பா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன கொடு. எப்போதெல்லாம் அவனை சிநேகிதர்களை விட்டு விலகும் போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, லோத்து விட்டு விலகிறான், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, லோத்தை காணலை, லோத்து ஆண்டவர் தேடலை, தோத்துறோம். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, இன்னைக்கு எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, என் நெருங்கிய சொந்தங்களாம் என்னை கைவிட்டார்களே, எனக்கு பணம் தர வேண்டியவர்களாம் என்னை விட்டு விலகி விட்டார்களே. விலகின பின்பு கர்த்தர் தரிசனமாகி, அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்கும் உனக்கு என்கவுண்டர் ஆரம்பிக்குது, பிளஸிங் ஆரம்பிக்குது. பிதாவாகி ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடியே உங்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு அதை நிறைவேற்றுகிறார், விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. என் எஜமான் சீமானாய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களாம் எழுதி வைத்து அதை தியானிக்கும் பொழுது அதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அந்த ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு ஆபிரகாம், இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாமே ஆபிரகாம் சாரால் தான். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். பல வருஷங்கள் விருத்தி இல்லாமல், பல நாட்களாக தேவனுடைய தயவு இல்லாமல், அவர் நம்ம மேலே இறங்காமல் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண செய்வார். ஹல்லேலூயா. விசாலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்றவங்களுக்கு அது கிடைக்கும். சரியா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது முற்பிதா யாரு சொல்லுங்க? பைபிள் படித்து முடித்தவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் சில பேர் கை தூக்குனாங்க. 7-8 பேர் என்னமோ அவங்களெல்லாம் கை தட்டி ப்ரைஸ் கொடுத்தோம். நீங்கள் பைபிள் வாசித்தீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். பைபிள் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? 66. அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே. ஆகமங்கள் 66 ஐயம் தீர ஓலன்றார். அது எல்லாத்துக்குமே தெரியுமே. என்ன சரி, கஷ்டமான கேள்வி கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெத்துசலாவுக்கு வயசு என்ன? 969. இன்னும் நம்ம பைபிள் கொஞ்சம் வசனங்களை வாசிக்க பைபிளை கேட்க கொஞ்சம் உள்ள ஆழமாக போக நமக்கு நிறைய சத்தியங்கள் விளங்குவதற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அடுத்த ரெண்டாவது முற்பிதா யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன ஆணையிட்டார்? எல்லாத்துக்குமே ஆணையிட்டு இருக்கிறார். 3 பேருக்குமே ஆணையிட்டு இருக்கார். அதான் முற்பிதா. பிதாவுக்குன்னு சொல்லாமல் பிதாக்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ரெண்டாவது பிதாவுக்கு என்ன ஆணையிட்டாரு? ஆதியாமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தரிசனமாகி, குடியிரு, வாசம் பண்ணு. சில ஆட்கள் இங்கிருந்து எங்கேயா போகலாமா நினைக்கிறீங்க? போகாதீங்க, எங்கேயே குடியிருங்க. அல்லேலூயா. ஆமென்.
இங்கே குடியிரு, உன்னோடு கூட இருப்பேன். இல்லை, குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள், குடியிரு. குடியிருந்தால் மட்டும் போதாது. இந்த தேசத்தில் சில ஆட்கள் குடியிருன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வாசம் பண்ணு, வெளியே நடந்து வா, வாசம் பண்ணு. ஆசீர்வதிப்பேன், தந்து, தேசம் அல்ல தேசங்கள் தந்து, நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ முதல் ஆணை ஆபிரகாமுக்கு கால் வைக்கிற தேசத்தை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். இப்போ ஈசா கிட்ட சொல்லுதாரு, உன் தகப்பன் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ நாம் தியானிக்கிற வாக்குத்தத்தம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட. ஆனால் ஈசாக்கிடையே ஆண்டவர் சொல்லுதாரு, உன் தகப்பனுக்கு நான் ஆணையிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் கை கொண்டபடியால் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, 24ஆம் வசனம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்தங்கள்லாம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஈசாக்கு, ரெபெக்காள் 2 பேருக்கும் ஆமன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை இல்லை. வாக்குத்தத்தம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சாதாரண வாக்குத்தத்தமா, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்டு ஆணையிட்டதின்படியே நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். தோத்திரம். முதல்ல ஆசீர்வாதம், பெருக பண்ணுவேன். அடுத்தது குடும்பத்தில் ஆசீர்வாதம். ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் ஆமன், தோத்திரம். ஆண்டவர் உன் ஆணையிட்டால், அல்லேலூயா. உலக மனுஷன் ஆணையிடுறது எப்படி நிறைவேறுமோ இல்லையோ, ஆண்டவர் ஆணையிட்டால் அது அப்படியே நிறைவேறும். ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தாரு, ஒரு குழந்தையா கொடுத்தாரு, 2 குழந்தையா கொடுத்தார். ட்வின்ஸ், இரட்டையர்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த இரட்டையர்கள் யாரெல்லாம்? இந்த 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் பிதாவாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டதின்படியே நான் உன்னை பெருக பண்ணுவேன். அது நம்ம வாக்குத்தத்தத்தை கேட்டவுடனே நம்ம மகிழ்ச்சி ஆகிருந்தோம். ஆகா, ஓஹோ, நமக்கு உடனே ஒரு பெரிய கார் வந்துடும் போலுக்க. 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதியே நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நிற்கும் போலுக்க. யாராவது ஒரு பெரிய வீடை கட்டி இந்த சாவியை வச்சு, மகளை இந்த வச்சிக்கமா போய் குடியிருன்னு சொல்லுவாங்க போலுக்கேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியாவது ஒரு கனவு காணுங்களேன். அல்லேலூயா. தூங்காம பிரைஸ் எல்லாம் அப்படி ஒரு கனவுகள், அப்படி ஒரு நினப்புலாம் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஈசாக்குக்கு உடனே அது கிடைக்கல. ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கண்டான். ஈசாக்கு புறப்பட்டு போய் அவன் துறவை வெட்டும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்தது. இது எங்கள் பிதாவுடைய கிணத்து தான்ப்பா, எங்கள் அப்பாவுடைய கிணத்து தான்ப்பா, நான் துறவை திறந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும். இல்லை, அந்த ஊரார் அவனோடு சண்டையிட்டார்கள் போட்டிருக்கிறது. ஏசேக்கு சித்தனா முடிந்து ரெகோப தொடங்கியது. அந்த சத்துருக்கள் அவனோடு வந்து ஒப்புரவானார்கள். தேசத்திலே பள்ளிக்கு பெருகும்படி எனக்கு இப்பொழுது இடம் உண்டாக்கினார்ன மாதிரி உன் சத்துருக்களை சாமன் முறியடித்து நீ தேசத்திலே பெருகும்படி, கர்த்தர் பள்ளிக்கு பெருகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினார். எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். காரணம், தேவன் ஆணையிட்ட ஆணை நிமித்தம் உனக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருந்தது போல இருக்குதே. பல விதங்களை நெருக்கிறாங்களே, தொழிலை விருத்தி அடைய முடியல, இடைஞ்சல் வருது, நெருக்கம் வருது. அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் ஏசேக்கு சித்தனா முடிஞ்சு ரெகோபோத் ஆரம்பமாகிறது. தேசத்தில் பள்ளிக்கு பெருகும்படி கர்த்தர் உன் குடும்பத்திற்கு இடம் உண்டாக போகிறார். நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுக்க இடம் உண்டாக செய்ய போகிறார். பள்ளிக்கு பெருகும்படி கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார், விசாலத்தை தரப்போகிறார். அல்லேலூயா.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்து அது ஒரு பெரிய சரித்திரம் போய்கிட்டு இருக்கு. சரி, 2 தகப்பனை முடிச்சிட்டோம். முதல் தகப்பன் யாரு? 2வது தகப்பன் யாரு? ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை என்ன? நீ கால் வைக்கிற தேசம்லாம் உனக்கு கிடைக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெறும். போதுமா? சரி. ஈசா கிட்ட ஆணை என்ன? தகப்பனுக்கு ஆணையிட்டதன்படியே உன்னை பெருக பண்ணுவேன். சரியா? சரி. 3வது தகப்பன் யாரு? 3வது முற்பிதா யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு. வாசிங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஜெனசிஸ் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆபிரகாமின் தேவனும், முதல்ல ஈசா கிட்ட பேசும்போது என்ன பேசினாரு? ஆபிரகாம் உன் தகப்பனாகி ஆபிரகாம். இப்ப யாக்கோபுட்ட பேசும்போது உன் தகப்பனாகி ஆபிரகாமும் ஈசாக்கின் தேவனும். 2 பேர் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஆபிரகாம் வந்துட்டாங்க, ஈசாக்கு வந்துட்டாங்க. தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை, சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல. படுத்துக்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல பாஸ்டர், நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல, உள்ளங்கால் மிதிக்க நடக்கவும் முடியல. அப்படியா? படுத்துக்க. ஊழியத்துக்கு போகும்போது அப்படி தான் சில பேர் காலெல்லாம் வலிக்குது ஐயா, நீங்கள் வேன்லேயே உட்காந்துக்கோங்க. அல்லேலூயா. நாங்கள் கிராமத்துக்குள்ளே போகிறோம், நிற்க முடியல, நடக்க முடியல ஐயா. ஆபிரகாம் நடந்தாரு, நிற்க முடியல, நடக்க முடியல. படுத்துக்க. பைபிளில் சொல்லுது, நீ படுத்திருக்கிற பூமியை. யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அவன் பாட்டில் தலைக்கால வச்சுட்டு அவங்கள படுத்து தூங்கிட்டான். பிரைஸ் எல்லாம். நீ படுத்திருக்கிற இந்த பூமி, படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன ஆணையிட்டு இருக்காரு தொடர்ந்து பார்ப்போமா? 14ஆம் வசனம். பூமியின் தூள் என்பது கணக்கே கிடையாது, கோடிக்கணக்கானது. மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, திசையை சொல்லுங்க, 4 திசையை சொல்லுங்க. மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கு போக போறீங்க, பிரயாணம் பண்ணி நிறைய வியாபாரம் பண்ண போறீங்க. உங்கள் தொழில் தெற்கையும் வடக்கையும் தெற்கையும் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகிருச்சு. இப்போ நீங்கள் அதை போய் சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லா இடமும் நீ பரம்புவாய். பிரைஸ் எல்லாம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். வேற என்ன கொடுத்தாரு? 15ஆம் வசனம். உன்னை பாதுகாத்து திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிற ஆணை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ போற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், உன்னை பாதுகாப்பேன். இந்த ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். தூதர்களை அனுப்பி பாதம் கலில் இடராதபடி கைகளில் ஏந்தி கொள்ளுவார். தேவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். போகிற இடங்களெல்லாம் அவருடைய பாதுகாப்பு வேணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்துகள், சாலை விபத்துகள் பயங்கரமாக இருக்குது. நாம் திரும்பி வருவது அவனுடைய சுத்த கிருபை. போகிற இடங்களில் போயிட்டு திரும்பி வரோம்னா அவனுடைய சுத்த கிருபை. 2024 முடித்து 2025 ஆரம்பித்து 2025 முடிக்கிறோம்னா அது சுத்த கிருபை. போகும்போதும் வருவதும் தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. நோய் நொடிகள், பயங்கர வாதைகள், வியாதிகள், தொல்லைகள், தோத்திரம் எல்லாம் நம்ம போட்டு வாட்டி வதைக்கிறது. எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாப்பேன். யாக்கோபு போயிட்டு திரும்பி வருகிற இடம் பெரிய சிட்டி கிடையாது, அடர்ந்த ஒரு பெரிய வனாந்தரம், பயங்கரமான இடங்கள். அதெல்லாம் நீ போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சொல்லிட்டு நான் எதெல்லாம் சொன்னலோ அதெல்லாம் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆணையிட்டிருக்கிறாரோ,
என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கிறதோ சுமார் 8000த்துக்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. நமக்கு ஆமன் சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. ஆமன் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசத்தில் ஒரு ஆமன் சொல்லுங்களேன். அதுவும் கஷ்டமாக தான் இருக்கா? கொஞ்சம் விசுவாசத்தில் ஒரு ஆமன் சொல்லுங்களேன். ஆபிரகாமை போல பண்ணையாரை மாற்ற போகிறார். ஈசாக்கை போல ஒரு செழிப்பான ஒரு மனிதனாய் மாற்றப் போகிறார். கஷ்டம்தான். கொஞ்சம் தியானிப்போமா? ஆண்டவர் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. பாஸ்டர் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு ஐயா. இவ்வளோ வயசாகி போச்சு ஐயா. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு 63 வயசு ஆகிட்டு, இந்த பாலான ஜனங்கள்லாம் ரசிக்கப்படணும் அப்படி. அம்மா 63 வயசா அண்ணன்? 80 வயசில் தான் மோசே ஊழியமே ஆரம்பமானது. அல்லேலூயா. ஆமாம். வயசு ஆண்டவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. தோத்திரம். இனிமே ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னையா நிறைவேற்ற போகிறார்? இத்தனை காலங்கள் கடந்து போச்சா, இனிமே வசனங்கள்லாம் என் வாழ்க்கையில் என்ன நிறைவேற போகுது? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் யாக்கோபு கிட்ட ஆணை. வேற என்ன ஆணைலாம் இட்டிருக்காரு? வாசிங்க 36:9. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து 35:10, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனிமா இஸ்ரவேல்னு பேர் வழங்கும்பா. உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியத்தையும் முன் அறிந்தவர் தெரிந்தவர் ஆண்டவராகிய தேவன். இதுவரை நடந்ததும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதும் இனி நடக்க போகிறதும் எல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கிறவர் சர்வ ஞானியாகிய தேவன் ஒருவரே. அவர் சொன்னார், உன் பேர் இஸ்ரவேல் என்று விளங்கும். ஆகையால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. வேற என்ன ஆணையிட்டார் விட்டாரான்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 36:11. பின்னும் ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள். நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு தேசம், பற்பல தேச கூட்டங்கள், ராஜாக்கள் உன் சந்ததியிலே கொடுப்பேன். எழும்புவார்கள், உன்னில் பிறப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் நம்ம நாளைக்கு நம்ம நாட்டை ஆள போகிறாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. நான் தான் ஆள போகிறேன் பாஸ்டர். வர்ற ஏப்ரல் மே எலெக்ஷன் இருக்கு. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டை ஆள வந்துட்டான் அந்த இடத்துல. அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் யோசிக்கிறாங்க, நமக்கெல்லாம் அது எதுக்கியா அப்படின்னு சொல்லி. சில பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆமன் நாட்டை ஆளை செய்ய போகிறார்கள். எழுத்தின்படி ஆளுகை செய்ய போகிறார்கள். ஏற்கனவே நமக்கு ஆளுகைக்கு பவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைப்பீர்கள், வியாதிகளை சுகமாக்குவீர்கள், சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் உன் சந்ததிகள் அவன் ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க, உங்கள் சந்ததியிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பார்த்து வாழ்த்துங்க. சில பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க ராஜா. அது இயேசு ராஜான்னு பேர் வச்சுருப்பாங்க. சாதாரண ராஜாவாயிடக்கூடாது. இயேசு ராஜாவும் பேர் என்னப்பா? சேசு ராஜா. ரொம்ப சந்தோஷம். சில ஆட்களுக்கு நல்ல பேர் பிள்ளைகளை கூடும்போது ராசாத்தின்னு கூடுவாங்க. அல்லேலூயா. ஏ ராசாத்தி வாம்மா, ஏ ராஜா வாப்பா, கொஞ்சம் இந்த வேலையை செய்ப்பா. ஏன்னா பைபிளில் போட்டுக்கிறது, ராஜாக்கள் உன் சந்ததியிலே தோன்றுவார்கள். அல்லேலூயா. சரி, அதோட முடியுதா? வாசிங்க. 12. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு நடந்து திரி, அதை உனக்கு கொடுப்பேன். ஈசாக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு நீ படுத்திருக்கிறா இல்ல, இந்த இடம்லாம் உனக்கு கொடுப்பேன். நான் ஆபிரகாம் ஈசாவுக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். எங்க போனார்? இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறார். இன்னும் அதுக்கு இல்லையா வரமாட்டேங்குது.
கொஞ்சமாவது தேவ சமூகத்தை உணருங்களேன். அல்லேலூயா. எழுந்தருளி போனார். எங்கே போனார்? 2-3 பேர் நாமத்தில் எங்கே இருக்கிறோம் அவர் நடுவில் நான் இருப்பேன். இங்கே எதுக்கு வந்திருக்கிறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நாம் விருத்தி அடைய வேண்டிய காரியங்கள் 3 காரியங்களை கவனம் செலுத்த வேண்டும். 1, ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைகிறோமான்னு பார்க்கணும். சரீர பிரகாரமான வளர்ச்சி அடைவதற்கு எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, தோத்திரம் நல்லா சாப்பிடுவாங்க. சரீர பிரகாரமான வளர்ச்சிக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பிதாக்களுக்கு ஆணையிட்டதன்படியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார்னா, நீ விருத்தி அடைய பண்ண வேண்டிய முதல் காரியம் உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். நீ எவ்வளோ இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தோத்திரம் எவ்வளோ வேத வசனத்தில் அறிவு நீ வளர்ந்துருக்கிற, எந்த அளவு உன் வாழ்க்கையில் இந்த கேரக்டர், இந்த குணம் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது, எந்த அளவு ஆராதனையிலே கலந்து கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிற, ஆவிக்குரிய வளர்ச்சி உன் வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை நாம் பார்க்கணும். ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாது. நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ்நாள் ஆரம்பிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு தவறாமல் வாங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சின்ன அறையில் ஆராதனை ஆரம்பித்தோம், இந்த பில்டிங்கில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி இங்கே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நீ இல்லைன்னா உன் இடத்துல இன்னொரு ஆணை கொண்டு வந்து நிற்பாட்டிடுவார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத இப்படி எச்சரிக்கையாயிரு. ஞாயிறு தோறும் வந்து உட்கார்ந்து ஆராதி. அல்லேலூயா. ஞாயிறு தோறும் வந்து தேவனுடைய சமூகத்தில் உகந்து காணப்பட்டு ஒரு நல்ல பாடல் ஆராதனை செய்து ஆளுடைய வார்த்தையை கேட்டு 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 உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். தோத்திரம் ரட்சிக்கப்பட்டோம், நாசம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்தோம், ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். தேவனுக்கென்று நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். மூல உபதேசத்திலே இல்லாமல் அதை விட்டு சற்று மாளிகையாக இசைவாய் கட்டப்பட்டு எழும்பி வளர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படி பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன் அதை நினைவு கூர்ந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அடுத்த வருஷம் ஞாயிறு தவறாமல் ஆராதனைக்கு வந்தவங்களாம் எலும்பி நில்லுங்கன்னா எல்லாரும் எலும்பி நிற்கணும். நான் பிரைஸ் கொடுக்க தெரியாமல் அந்த பக்கம் ஓடிய போயிடணும். வந்தாலும் அல்லேலூயா. என்ன பிரைஸ்? நம்ம எல்லாரும் கைத்தட்டி பாராட்ட தெரிவித்தாலே போதும். ஏமா போன வருஷம் முழுதும் ஆராதனைக்கு வந்தவங்களாம் எலும்பி நில்லுங்க, தோத்திரம் அவ்வளோ பேர் எலும்பி நிற்கணும். இல்லை ஒருத்த கூட எலும்பி நிற்காம நிற்கிறான். ஆமன், சோத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமனராய் இருக்கிறார். ஆபிரகாமை போல பெருக பண்ணணுமா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணுமா? பெருகவே பெருக பண்ணணுமா? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில நிறைவேறணுமா? தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமனராய் இருக்கிறார். எவ்ரி ப்ராமிஸ் ஹாஸ் கண்டிஷன். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. தோத்திரம். ஆகையினால ஆண்டவரை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஞாயிறு தோறும் தவறாமல் ஆராதனைக்கு வருவேன், ஒரு நாள் கூட விடாமல் ஆராதனைக்கு வருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க அதான் முக்கியம். உங்கள் ஜெபத்தில் தனிப்பட்ட முறையில் பைபிள் வாசிக்கிறதுல எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒரு ஆளுக்கு 72 வயசு ஆகுது. அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் 72வது முறை முழங்காலிலேயே பைபிளை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஹலோ, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது? கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவாராக. கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆவிக்குரிய வளர்ச்சியில் விருத்தி அடைவாயாக. ஏன்னா ஷோகேஸில் வச்ச மாதிரி வச்சு நினச்சிருக்கீங்களா? சும்மா பேசுங்க, கை கொடுத்து பேசுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே விருத்தி அடைவீர்களாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வளர்ச்சி, இரண்டாவது விருத்தி பலம், ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நடையிலே குறைஞ்சி போச்சு. யோசுவா பார்த்து சொன்னார், அதை தருவேன், இதை தருவேன், அதை தருவேன், இதை தருவேன், பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய், ராஜாக்களை தொங்கிடுவாய், எல்லாம் சொல்லுவாய், எல்லாம் சொல்லிட்டு கிடையாது, பலங்கொண்டு திட்டம் பண்ணதாயிரு. ஹல்லேலூயா. பலங்கொண்டு திட்டம் பண்ணதாயிரு. தோத்திரம். நமக்கும் மற்ற ஜனங்களுக்குள்ள வித்தியாசம், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன்.
தேவன் கொடுத்த பலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் அவங்க கால்கள் வீங்கவும் இல்லை, கண்களில் பார்வை குறுகவும் இல்லை, அவர்கள் சோர்ந்து போகவும் இல்லை. 40 ஆண்டுகள் நடந்தார்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசிக்கு தூதன் கொடுத்த சாப்பாட்டில் 40 நாட்கள் நடந்தே ஒரே பர்வதம் வரைக்கும் வந்து எட்டினான். தோத்திரம். தேவன் கொடுத்த பலம். இப்போ நம்மலாம் தூங்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவன் கொடுத்த பலம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மக்களை பார்த்து திரும்பி சொல்லுங்க, தூங்கின பார்த்து சொல்லுங்க, டேய் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பலம் இருக்குடா. தட்டு சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த பலம் இருக்கு. உழுப்பு அப்படின்னா தான் புளியங்க உழுவும். ஆமென், பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் கொடுத்த பலம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களைப் போல நீங்கள் பெருகுவீர்கள், பரம்பி பாய்வீர்கள், மேற்கு கிழக்கு தெற்கெல்லாம் பரம்பி பாவீர்கள். ஆமாம், எல்லா இடமும் போகிறீங்க, எல்லா இடம் போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். தோத்திரம். நான் சில நேரங்களில் கர்த்தரை சில இடங்களை கொண்டு போகும்போது பல இடங்களுக்கு கொண்டு போனார். அதில் திசைகளை கணக்கு பார்த்தேன். வட இந்தியா வடக்க, இந்த பக்கம் மலேசியா இந்த இடம், இந்த பக்கம் அரபிக் நாடுகள் இந்த இடம், எல்லா இடமும் போயிட்டு ஆண்டவரே ஒரு திசை நீ கொண்டு போகலேன்னு சொல்லி ஜெபம் பண்ண பார்த்தா இலங்கை, அங்கேயும் கொண்டு போயிட்டார். 4 திசையும் போயிட்டு வந்தாச்சு. பல திசைகளில் பரம்புவாய் நீ அப்படி செய்வாய் இப்படி செய்வான்னு எல்லாம் சொல்லி எல்லாம் வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா உன் வாழ்க்கையில் நீ பலத்தை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தை நீ இழந்துடக்கூடாது. சரீரப்பிரகாரமான ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலம் உனக்கு வேணும். அந்த பலம் இருந்தால் தான் நீ சுதந்திரிக்க முடியும். தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் உனக்கு வைத்திருக்கிற காரியங்களுக்கெல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஆவிக்குரிய பலம் வேணும். உலகம் நம்மளை தூற்றும், நம்மளை ஏமாற்றும், நம்மளை வஞ்சிக்கும். நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தீய காரியங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும். சூனியம் வைக்கிறவர்கள் உண்டு, ஏவி விடுகிறவர்கள் உண்டு, எலுமிச்சம்பழத்தை வைக்கிறவங்க உண்டு, முட்டையை வைக்கிறவர்கள் உண்டு, எல்லாம் செய்கிறவங்க உண்டு. இவர்கள் யாமன் உருப்பிடாமல் போனன்னு சொல்லி சாபம் போடுறவங்களாம் உண்டு. இதையெல்லாம் சந்தித்து எதிர்நீச்சல் அடைவதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு, தீங்கு நாளுக்கென்று எதிர்த்து நிற்க திராணியுள்ள ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். பலம், ஆவிக்குரிய பலம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. ரட்சணை என்னும் தலைச்சீரா, வார்த்தை என்னும் வால், தோத்ரோ, நம்பிக்கை என்னும் விசுவாசம் என்னும் கேடகம், இதெல்லாம் அணிந்தவர்களாய் ஒரு பலத்தோடு இந்த இடத்துல புறப்பட்டு போகும் பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம், சூனிய சக்தியை எதிர்த்து நிற்கிறோம். நமக்கு விரோதமான அவன் குற்றம் சாட்டுதல்கள், அவன் தீ சொல்கள், இதெல்லாம் எதிர்த்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ முடியும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. கர்த்தர் அருளுகிற பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலத்தின் மேலே நீங்கள் பலன் அறையணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேலே பலத்தை அடைந்து, வயது ஆக ஆக உலகத்தில் பலவீனமாயிட்டே போவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பலத்தின் மேலே பலம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். உன் வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி உன்னை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உன் கைகள் கால்களை முடக்கி வைத்து கொண்டிருக்கிறதா? இப்பொழுது கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்கிறார். தோத்திரோ. ஆமென். அந்த பலத்தினால நீ தேசத்தை சுதந்தரிப்பாய். அந்த பலத்தினாலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அந்த பலத்தினாலே நீ ஊழியத்திலே பழுகி பெருகுவாய். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து பெருகி கொண்டே இருப்பாய். எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, நான் மனம் முடங்கி வீட்டில் நான் முடங்கி கிடப்பேன், நான் நடைபெறமாக கிடப்பேன் அப்படின்னு கேட்டால் நினச்சின்னா உன் வாழ்க்கையில் சுதந்திரிக்கவே முடியாது. முடங்கி கிடந்தால் சிலந்தை பூச்சி வலைப்பிடிக்கும், எழும்பினால் இமயமலையும் வழி திறக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற பலத்தில் நிற்கணும். ஒரு அல்ல செலுத்துங்க பார்க்கலாம். சரீர பலம், சரீரமான பலம் என்ன செய்யுது? அப்படியே சோர்வாயிருது. என்னென்னு தான் பவுடர் போட்டு முகத்தை கழுவி நல்லா பூசுன்னு பூசிட்டு வந்தாலும் அது மாம்ச பலம் அப்படியே சோர்ந்து போயிடுது. ஆனால் ஆவிக்குரிய பலம்
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த ஆவிக்குரிய ஆவியானவர் தருகிற பலனை பெறணுங்க. அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீங்கள் இருக்கிறது போதும், நீங்கள் மேல் வீட்டறையில் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்தில் வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய பலம் வாழ்க்கையில் இருக்குதா? பிசாசு வசனத்தை கொண்டு தான் பேசுவான் ஏமாத்துவதற்கு. ஆனால் இயேசுவும் வசனத்தை கொண்டு தான் பிசாசை ஜெயித்தார். அந்த வசனத்தை உச்சரிப்பதற்கு உனக்கு பலம் இருக்குதா? இந்த சின்ன பிள்ளைங்க மனப்பாடம் ஒப்பிக்கிற மாதிரி தான் ஒப்பிக்கிறீங்களா? அல்லேலூயா. வேத வசனத்தை எப்படி நீங்கள் தியானித்து அதை உச்சரிக்கிறீர்கள்? தோத்ரம். அதுதான் நமக்கு ஆயுதம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பலம், ஆவிக்குரிய பலம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு பலம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு பலம் இருக்குது. 94ஆம் ஆண்டு நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு எங்கள் வீட்டில் கொண்டு போட்டிருந்தாங்க. ஜோம் பண்ணி கொண்டு போங்க மாட்டேன். ஐயா நீ பேய் போன மாதிரி இல்லை, அதனால் உங்கள் வீட்டிலே வச்சு சோமாக்கி அனுப்புறீங்களா? சரின்னு சொல்லி ஒத்தையில் இருந்தனால விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களையும் கூட இருக்க வச்சுருந்தோம். அவங்க 2 நாள் இருந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த ஆள் பல நாளாக எங்கள் வீட்டில் இருந்தோம். இப்போ தான் ஞாபகம் வருதா, எந்த ஊரில் இருக்கானே தெரியல, இருந்தால் தேடி கண்டுபிடிக்கணும். எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஆளை காணும். லைட்டை போட்டு அங்கே பார்க்க இங்கே பார்க்க எங்கேயும் ஆளை காணும். டெய்லி பேயை விரட்டிகிட்டே இருக்கணும். போவாது, போகும் வரும், போகும் வரும், போவாது. உள் லைட்டு போட்டு பார்க்க உள்ளே ஆளை காணும். பின்னால் போய் பார்க்குறேன், கிணத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு நிற்கான். நாம் அவ்வளோ பேர் சேர்ந்தாலும் அந்த கல்லை தூக்க முடியாது. என்ன, நாம் அவ்வளோ பேர் சேர்ந்தாலும் அந்த கல்லை தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு கிணத்து விளிம்பில் வந்து நிற்கான். அப்படி ஐயா ராஜா கொஞ்சம் கல்லை கீழே இறக்கி வைப்பா, கொஞ்சம் ஒரு ஒரு படி கீழே இறங்கி வாப்பா, உன்னோடு கூட பேசணும், முக்கியமான விஷயமா பேச வேண்டியிருக்குப்பா. ஐயோ, அப்போ தான் தெரிஞ்சது பிசாசுக்கு இருக்கிற பவரை. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ளே வந்த உடனே என்ன அவ்வளோ பெரிய கல், இப்போ நம்மளாம் யாருமே தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய கல்லை பிசாசுக்கும் அந்த பலம் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பிசாசுகிட்ட நம்ம போய் நிற்கணும்னா அதை விட அதிக பலம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த பலத்தை கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆணையிட்டு இந்த உலகத்தை ஜெயிக்க வைத்தாரே, அதே பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். They shall renew their strength. இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவன் கொடுக்கிற பலனை நீங்கள் இப்பொழுது புதுப்பிக்க போகிறீர்கள். இந்த பலம் எதுக்கு தெரியுமா? பைபிளில் போட்டுக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவரே. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் ஊழியத்துக்குரிய திட்டங்களை சில ஆட்கிட்ட ஷேர் பண்ணும்போது சோர்வு வருது. சோர்வு வந்தாலும் நம்ம சோர்ந்துடக்கூடாது. பலத்தோடு இருந்தால் தான் நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். அதுக்கப்புறம் கதவுகள் பூட்டக்கொண்டே வந்தாலும் தோத்திரம், கர்த்தர் 7 கதவை திறக்கிறவர். ஒரு கதவு அடைப்பட்டால் 7 கதவை திறக்கிறவர். ஆகையினால அந்த பலத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. 2வது நம்ம வளர வேண்டியது என்னது? பலம். சொல்லுங்க. 3வது முதல்ல என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சி. 2வது பலம். They shall renew their strength. 3வது கனிகள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கனிகள். முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, ஈசாக்குக்கு ஆணையிட்டபடி ஒரு பெரிய வயல் விவசாயம்லாம் பண்ணி 100 மடங்கு விளைச்சலை கொண்டு வந்து அம்பார மாதிரி நெல்லை குமிச்சு போட்டு, வாழையை குமிச்சு போட்டு, பாஸ்டர் அதெல்லாம் நடக்குமா? நீங்கள் இருக்கிற நிறைய பேருக்கு வாழைன்னு நினைய தெரியாது, நெல் அம்பார மாதிரி குமிதுன்னு நினைய தெரியாது. தட்டில் வச்சோன்னே சோறு மட்டும் சாப்பிடுவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். இந்த பக்கம் வந்து இறங்கி செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது விவசாயம்னா என்னென்னு, என்ன பாடுபடுதாங்கன்னு. தோத்திரம். சரி, இப்போ இந்த ஆணையிட்டதன்படி இந்த 2026 ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உன் வாழ்க்கையில் கனிகள் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அல்லேலூயா. கனிகள் ரொம்ப முக்கியம். கற்பத்தின் கனி ஒரு கனி, ஆவியின் கனி அது ஒரு கனி,
நற்கிரியை என்பது ஒரு நல்ல கனி. முடிஞ்ச உடனே தாய்மார்களை பைக்கில் கொண்டு விடுறீங்களா, காரில் கொண்டு விடுறீங்களா? இப்போ வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. அது ஒரு கனி. என்ன எல்லாம் ஒவ்வொரு கனி. பலவீனமானவர்களை தாங்குறீங்களா? அது ஒரு கனி. புத்தி சொல்கிறவனுக்கு புத்தி சொல்கிறீங்களா? அது நல்ல கனி. இப்படி பைபிளில் நிறைய கனிகள் இருக்கிறது. சகலவிதமான கனிகளை தந்து இந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி உள்ள ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன் மூலமாக பூமியின் வம்சங்களெல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் எழுத்தும்படியே முழு பூமியில் உள்ள அத்தனை குடிமக்களையும் ஆதாமின் சந்ததிக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாட்களிலே அதை நமக்கு தரப்போகிறார். சரி, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் என்ன ஆணையிட்டாரோ அது எல்லாம் உங்கள் குடும்பத்தில் வந்து நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் வந்து அது நடக்க போகிறது. எப்பொழுது அது நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனால தான் சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். அந்த இரத்தத்தினால இப்பொழுது அந்த அடைப்புகளெல்லாம் ஆண்டவர் திறந்து விட போகிறார். ஐயா, அழகான ஒரு கதை சொன்னீங்க. அந்த வரப்பு வழியாக தண்ணி, ஆற்றுலையும் தண்ணி போகுது, வரப்புலையும் தண்ணி வருது, வயலில் தண்ணி இல்லை, அந்த பாட்டில் பிளாஸ்டிக்லாம் அடைச்சி கிடக்கு அப்படின்னு. என் வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஒரு அடைப்பு இருக்குயா. அந்த அடைப்பை நீங்கள் எடுத்து விடுவீங்களா? யார் எடுத்து விடுவா அப்படின்னு கேட்குறீங்களா? தோத்திரம். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த அடைப்பை எடுத்து விடுவதற்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கினார். உடல் முழுதும் சவுக்கியடி ரத்தம் சிந்தி, சொட்ட சொட்ட ரத்தம் சிந்தி உயிரை விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள், அந்த ஈசாக்கு யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் ஆணையிட்டதன்படியே உங்களுக்கு அத்தந்த விருத்தியை கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் வல்லமைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அந்த சிலுவை மரணம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த சிலுவை மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆபிரகாமுக்கு முற்பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டாரோ அதை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த சிலுவையின் இரத்தத்தை தெளிங்க, அடைப்புகள் திறக்கப்படும். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, அடைப்புகள் திறக்கப்படும். ஆவியில நிரம்புங்க, கட்டுகள் உடைக்கப்படும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல கட்டுகளுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இந்த அருமையான அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர போறீங்க. பலத்தின் மேலே பலத்தை காண போகிறீங்க. நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. தேசத்தை கர்த்தருக்கென்று சொந்தமாக்க போகிறீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல கார் வாங்கினா நல்லா இருக்குமே என்று சொல்லி பழைய காரை தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல புதிய வாகனங்களை தருவார். நல்ல எண்ணம் இருந்தால் ஊழியம் செய்யணும், நல்ல ஆண்டவருக்காக வாழணும், நல்ல எண்ணங்கள் இருந்தால், ஆபிரகாமை போல நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த ஆணையின்படியே தேசத்தை சுதந்திரிக்க உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரமான இடம் கொடுக்கணும். இயேசுவின் ரத்தத்தை சொல்ல இடம் கொடுக்கணும். இக்கட்டில் மாட்டும்போது, சிக்கலில் சிக்கும்போது வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்ல உங்களை ஒப்பு கொடுக்கணும். தோதிரம், ஆமென். சத்தமிட்டு கூப்பிடு, இயேசுவே என்று கதற ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆணையை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். தலைமுறை தலைமுறை அதை மறக்கவே மாட்டார். அதை நினைவு கூறுவார். இந்த 3 பிதாவையும், இந்த 3 பிதாக்களுக்கு ஆண்டவர் என்ன ஆணையிட்டாரோ அதெல்லாம் நினைத்து கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்கள் வறுமை கட்டு நீங்கும், உங்கள் தனிமையின் உணர்வுகள் மாறும், உங்கள் ஏழ்மை நிலைமைகள் மாறும், உங்கள் வியாதிகள் எல்லாம் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த முதல் நாள் நான் தினம்தோறும் பைபிள் வாசிப்பேன். நம்ம அதில் தான் மாற்றிடுவோம். இன்றைக்கி ஆமன் போட்டுட்டு இன்னைக்கு காலையில் முதல் அதிகாரத்தை எடுத்து ஆரம்பிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். சொல்லுங்க, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். முதல் பைபிளை திறந்து, சில பேர் புது பைபிள் வாங்குவாங்க. ஜனவரி மாதம் பிறந்துட்டு புது பைபிள் வாசிப்போம்.
முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் போதை உண்டாக்குனது சிருஷ்டித்தது. போதை கொஞ்சம் காப்பி பிடிச்சிட்டு வருவோம். ரைட், ரொம்ப டயர்டாகிடக்கூடாது இல்லை. அவங்க முதல் வசனம் வாசிக்கிறதுக்கு டயர்ட் ஆகிட்டேமா காப்பி கொண்டாங்க. சரி, சிருஷ்டிக்கலையே, சிருஷ்டித்தார், அவ்வளோதான். இன்னும் 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 5ஆம் நாள் 6ஆம் நாள் வரைக்கும் இருக்குதே தோத்திரம். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் பைபிளை தேடி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. மார்ச் மாதம் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் உங்களுக்கு பைபிள் இருக்குமா, எனக்கு வேணுமே. ஆமாம், தோத்திரம். இந்த நிலைமைகள்லாம் மாறி டெய்லி பைபிள் வாசிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். டெய்லி ஒரு மணி நேரம் நல்லா ஆவில் நிரம்பி அந்நிய பாச பேசி ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 40 பேர் யூனிஃபார்ம் எடுத்த மாதிரி 40 பேர் இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அல்ல சொல்லுங்க. யூனிஃபார்ம் எடுத்து சட்டை போட்டுக்கிற அவ்வளோ பேருக்குள்ளேயும் இப்போ அபிஷேகம் இறங்கி வருவதாக. கையை தட்டி இப்போ உருள போகிறீங்க. தோத்திரம். ஏமே, ஆவில் நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாசையில் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அப்படின்னா தான் அந்த பலம், இந்த ஆவிக்குரிய கனிகள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க முடியும், தேசத்தை சுதந்திரிக்க முடியும், சந்ததிகள் பெருகும். தோத்திரம். ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே, வசனத்தை சொல்லுங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். எத்தனை பேர் விருத்தி விரும்புறீங்க? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வாழ்க்கையை மனப்பாடமாக துருவி ஆழமாக அவங்க பயோகிராஃபியெல்லாம் துருவி தோண்டி எடுத்து நல்லா தியானம் பண்ணிகிட்டே இருந்துங்க. நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கும். நீ கால் வைக்கிற தேசம் உனக்கு சொந்தமாகும், நீ படுத்திருக்கிற இடம் உனக்கு, உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் 21 நாள் உபவாச ஜெபத்தில் அழுது ஜெபம் பண்ணி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேலை கிடைச்சி இன்றைக்கி நல்லா சம்பத்தியம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அப்படி எல்லாரும் அப்படியே இல்லை மறந்தால் படிட்டு, இல்லைனா எளிமை நின்று நமக்கு இந்த இடத்துல நிற்கிறதான் வசதியாக இருக்கும். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ஜெபிக்க போகிறோம். நன்றி, 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 நன்றி. எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்கட்டும் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமன், ஆமன். அவர் ஹல்லேலூயா அவன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் ஆமன் சோத்திரம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே ஏமன் பாடும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு ஹல்லேலூயா உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆணையை நினைவு கூறுகிற ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இங்கே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் அவர் ஆணையை அவரிட்டு வித்த அந்த ஆணையை நினைவு கூர்ந்து அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரங்களில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். ஆண்டவர் அருவருக்கிற பாவங்களை நாமளும் அருவருத்து தள்ளுவோம். அவன் வீணாய் நேரத்தை போக்குவதை நாம் விட்டு விலகுவோம். 2025ஆம் ஆண்டு வீணாக கழிந்து விட்டதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம்பா. ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பிரயோஜனப்படுத்துவோம் ஆண்டவரே. வெட்டியாய் கழித்திட மாட்டேன் ஆண்டவரே. நீர் எனக்கு தருகிற இந்த ஆண்டுகள் ஆமன் ஒவ்வொரு நாட்களும் வெளியேற பெற்றவைகள். காலம் பொன் போன்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காலம் பொன் போன்றது. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்து. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஷக்கா தர நிமா லபா ரக்கா தௌரா லா ரக்கா லபா. ஆவியானவர் இடைப்படுவதற்கு நேரம் கொடுக்க போறீங்க. யாரும் எந்திரிச்சு அங்கேயுமா நடந்து போக வேண்டாம். இது ஜெப நேரம், கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன், யாக்கோபுக்கு தரிசனமான தேவன், ஈசாக்குக்கு தரிசனமான தேவன் இன்னைக்கு உனக்கு தரிசனமாகி உன்னோடு பேசுகிற நேரம் இது. ஆணையை நினைவு கூர்ந்து ஆமன் அந்த ஆணையின்படியே விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா?
அந்த விருத்தி அடைய பண்ணுகிற நேரம் இது. ஷக்காதர நிமாலா ரக்காலா துரக்காதர ரீகா துராபாலா போ ஷக்காலா தி நிமா ரக்கா துராபாலா ரக்காதர நிமாலா போதர ரிதிரி நிமாலா துராபா ஷக்காலா துராபாலாவா. ஏமேன். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுங்க. அபிஷேகம் வராதவங்க இப்பொழுது அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலத்தின் மேல பலன் அடைவீர்கள். சரீர மாம்ச பலன் அல்ல, ஆவின் பலன். ஹalleluya 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 ரக்கா தர்ரா போஷக்கா லதிபா லபா ரபா. சில பேருக்கு ஆண்டவர் 9 வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். பரஞ்சோதிகளின் தேவனிடத்திலிருந்து இப்பொழுது இறங்கி வருகிறது. கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். ஏவன் புது எண்ணெயை உங்கள் தலைமையில வைத்து அது நிரம்பி நிரம்பி வழியும்படி செய்ய போகிறார். ஏமன் விசுவாசத்தை கொடுத்து அதன் மூலமாய் தோத்திரம் ஜீவ தண்ணீருடன் நதிகள் ஓடக்கூடிய இதயமாய் உங்களை மாற்றப் போகிறார். ஏமன் ஏமன். அடப்புகள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. சகோதரியே, உன் மேல அந்த அக்னி இப்பொழுது பாய்கிறது. ஏமன் ஏமன் ரிபா லபா ரக்காலா தூரா பாலா போ. ஹalleluya